ரத்னமாலா. ரத்னமாலா என்னோட மாமியாரோட பேரு. 2-3 வெர்ஷன்ஸ் எழுதினோம். அவங்க வந்து ஃபைனலைஸ் பண்ணது அவங்க வந்து தெளிவா சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு 60ஸ்ல நடக்கிறது. அந்த பீரியட்ல நடக்கிறது. அதுல என்ன ஃபீல் இருக்கோ அதே மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இந்த சாங்ல வேணும் அப்படின்னு சொன்னாங்க. சினிமாக்கும் எனக்கு எந்த சம்பந்தமுமே கிடையாது. லிரிசிஸ்ட் ஆகணுங்கிறது எனக்கு பெரிய எய்மாவும் இல்ல. அவங்க ஒரு டியூன் போடுவாங்க, நம்ம ஒண்ணு எழுதுவோம்ல. ஆமா. பாடுவீங்களா? அந்த கொடுமையை ஏன் கேக்குறீங்க? ஒரு 4-5 வருஷம் எழுதியிருப்பேன். எழுதி அனுப்பிச்சிட்டே இருந்தேன். மேம் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து போதும் போதும் நிறுத்தி, இதுக்கு மேல எழுதாத அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பெண் எழுத்தாளர் எழுதலாமா அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குதான். அதெல்லாம் உடைச்சிருக்காங்க சில பெண் எழுத்தாளர்கள். தாமரை மேம் அவங்கெல்லாம். இப்போ ஒரு டைரக்டர் வந்து அவங்க மனசுல இதெல்லாம் நினைக்கிறாங்க, இது ஒரு சாங்கா வேணுங்கும் போது பெண்கள்கிட்ட சொல்றதுக்கு கூச்ச சுபாவமா இருக்கலாம். ஒரு பெரிய ஹீரோக்கு மாஸ் சாங் நான் எழுதணும்னு எனக்கு ஆசை இருக்கு. ஆக்சுவலி விஜய் சாருக்கு எழுதணும்னு ஆசைப்பட்டேன். பட் அவரு இனிமே ஃபீல்ட்ல இல்ல அதனால எழுத முடியாது.